வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீராவுக்கு பார்த்துருக்கிற அந்த பையனோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, அவங்க எந்த ஒரு நகை பணத்தையும் எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் முன்னாடியும் நடிச்சிருக்காங்க. ராமச்சந்திரனுக்கு பையனோட அப்பா கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு சில விஷயத்தெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிட்டா நல்லது, அப்போ தானே அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே ராமச்சந்திரன் கெஸ் பண்ணுறாரு. இவங்க பேசுகிறத பார்த்தா இவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுது. சரி, வீரா நம்ம பொண்ணு தானே, வீராக்காக நாம் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ராமச்சந்திரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைக்காக ஆட் ஷூட்டுக்காக ஒரு டைரக்டரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைரக்டர் வீராவை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப அழகான ஃபேஸ் இருக்குது, இவங்கள வச்சு இந்த ஆட் பண்ணால் ஆட் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு ராகவன் கிட்ட சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் வீரா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வீரா வந்து ஒத்துக்கிறாங்க இந்த ஆடை பண்ணுறதுக்காக. மறுநாள் வந்துட்டு ஆட் ஷூட்டுக்காக மாறன் வந்துட்டு கடைக்கு கிளம்புறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு மாறன் கிட்ட சொல்கிறாங்க, மரா இன்னைக்கு கடைக்கான விளம்பர படம் எடுக்க போகிறாங்களாமே அப்படின்னு கேட்க, ஆமாம் வீரா கூட அதில் நடிக்க போகிறாளாமே, வீரா அதில் நல்லா நடிப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷூட்டிங் எல்லாம் பார்த்ததே இல்லை, நானும் கூட வரட்டுமா, என்னையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்க, அப்போ மாறன் வந்துட்டு அத்தை உனக்கு அங்கே போர் அடிக்கும் அத்தை, எடுத்ததையே எடுத்துகிட்டு இருப்பாங்க, போர் அடிச்சிடும், நீ வீட்டில் நிறைய வேலை இருக்குல்ல அதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு அப்படி என்ன கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு எமோஷ்னலாக பேச, ஐயோ சென்டிமெண்ட்டா, இங்கே பாரு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ வீட்டில் இருக்கிற வேலையை பாரு, இல்லைனா ராகவன் இன்னும் வரல கடைக்கு, அவன் கூட நீ வா, நானே வேறு டென்ஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அங்கேருந்து கடைக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே டேரக்டர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, சார் நம்ம ஷூட்டிங்காக வர வேண்டியிருந்தா அந்த மாடல் வந்துட்டு வேறு ஒரு ஷூட்காக போயிட்டாரு சார் அப்படின்னு சொன்னதுமே ராகவன் அதை கேட்டு, என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள், அப்போ இன்றைக்கி ஷூட்டிங் நடக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன ஆனாலும் சரி, என்ன அந்த ஆர்டிஸ்ட் இல்லைனா வேறு ஆர்டிஸ்டே கிடையாதா, இன்றைக்கி கண்டிப்பாக ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ கூட இருந்தவங்க அது எப்படி சார் பேர் இல்லாமல் எப்படி ஷூட்டிங் நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த கடையிலேயே ஒரு பேர் நமக்கு கிடைச்ச மாதிரி வேற ஒருத்தவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன, வேற ஒரு மாடல் கிடைக்க மாட்டாங்களா என்ன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ ராகவன் வந்துட்டு, என்னது இந்த கடையிலையா, இந்த கடையில் அப்படி யார் இருக்காங்க அப்படின்னு ராகவன் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்றைக்கு ஷூட்டிங் நடக்கலைன்னா பெரிய லாஸ் ஆகிடும், நிறைய லீவ் எல்லாம் வந்து விட்டுட்ருக்கோம், எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆமாம் அன்றைக்கி நீங்கள் ஒருத்தரை காமிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்ல, யார் சொல்கிறீங்க, அதான் சார் உங்கள் தம்பி, அவர் கூட பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்காரு, அவர் கூட இதில் நடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ராகவன் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் கிட்ட போயிட்டு இதை பற்றி கேட்குறாங்க. மாறா நீ வீராக்கு ஹஸ்பண்டாக இந்த ஆடில் நடிக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கேட்க, அப்போ மாறன் வந்துட்டு, டேய் அதையிட்ட நீ இவ்வளோ சோகமாக கேட்குற அப்படின்னு மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. மாறனும் இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. எப்படா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்த மாறனுக்கு இந்த விஷயம் அப்படியே ஜாக்பாட் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆட் ஷூட் ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு, ஆமாம் இப்போ எதுக்காக இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வீரா மாறன் கிட்ட கேட்க, என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் வீராக்கு புடவை எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதை பார்த்து டைரக்டர் வந்துட்டு, இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே புருஷன் பொண்டாட்டி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கண்மணிக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.